ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் பாகம் 4. இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். நித்யாவிடம் வருண் தன் திருமணத்தில் நடந்த கசப்பான நிகழ்வை எடுத்து கூறினான். இதை கேட்ட நித்யாவிற்கு ஒரு நிமிடம் அவளின் இதய துடிப்பு நின்று போனது. அவளால் அவள் அழுகையை அடக்க முடியவில்லை. ஒரு குழந்தை போல அழுது கொண்டே அங்கிருந்து நடந்து சென்றாள். அப்போது வருண் நித்யாவின் கைகளை பிடித்து அவன் அருகே இழுத்து அவள் கண்களை பார்த்தவாறு, சாரி நித்யா, இந்த விஷயத்த நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. எனக்கு புரியுது இது உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னு. இப்போவாவது புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேத்துக்கும் ஒத்து வராது நித்யா. நீ சின்ன பொண்ணு, என்கிட்ட ஏதோ ஒன்று உன்னை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் இப்படி என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் கிடையாது. வருண் வேறு மாதிரியான ஆள். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு என்று கூறிவிட்டு வருண் அங்கிருந்து புறப்பட்டான். நித்யாவும் தன் கண்களில் நீர் வழிய வருணை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். இப்படியே 2 நாட்கள் உருண்டோடின. இந்த 2 நாட்களும் வருணின் கண்களில் நித்யா தென்படவில்லை. தன் நிலையை புரிந்து கொண்டு அவள் மனதை மாற்றிக்கொண்டாள் என்ற நிம்மதி ஒரு புறம் இருந்தாலும், இத்தனை நாட்கள் நித்யாவை பார்த்துவிட்டு இந்த 2 நாட்கள் அவளை காணவில்லை என்ற ஏக்கமும் வருணிற்கு இருந்தது. அந்த வங்கியில் உள்ள இருக்கையில் அமர்ந்தவாறு வருணை ரசித்துக் கொண்டிருந்தவள் எங்கே என்று வருணின் கண்கள் தேடின. இப்படியே அந்த 2 நாட்களும் கடந்துவிட்டது. ஒரு நாள் காலை வழக்கம் போல வருண் அவன் வேலை செய்யும் வங்கியின் முன்பு தனது பைக்கை பார்க் செய்துவிட்டு திரும்பியவனின் முன் நித்யாவின் முகம் தெரிந்தது. தன் கண்களில் காதல் பொங்க வருணையே ரசித்தபடி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஏய் நீயா, இங்கே என்ன பண்ணுற என்று வருண் கேட்ட கேள்விக்கு, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? இந்த 2 நாள் உன்னை பார்க்காம நிம்மதியாக இருந்தேன். மறுபடியும் என் உயிரை வாங்க வந்துட்டியா? என்ன சொன்னீங்க? என்னை பார்க்காம நிம்மதியாக இருந்தீங்களா? பொய் சொல்லாதீங்க. இந்த 2 நாள் நீங்கள் என்னை மிஸ் பண்ணவே இல்லையா? ஏய், நான் ஏண்டி உன்னை மிஸ் பண்ண போகிறேன்? நீ இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் என்று கூறியவளின் கண்களை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் வருண். ஏண்டி, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சோ மறுபடியும் என் முன்னால் வந்து நிற்கிற என்று வருண் கோபத்துடன் கேட்க, எனக்கு உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்ச அப்புறம்தான் உங்கள் மேலே எனக்கு இன்னும் லவ் அதிகமாச்சு. அந்த விஷயம் நடந்து இத்தனை வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை நான் கொடுக்கணும்னு தோணுது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று நித்யா கூற, கோபத்தில் தன் தலையில் அடித்துக்கொண்டு, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி என்று கூறிவிட்டு வங்கியின் உள்ளே நடந்து சென்றான். அப்போது அந்த சாலையில் நின்று கொண்டவாறே, ஓய் சிடுமூஞ்சி, ஐ லவ் யூ என்று நித்யா கத்த, சட்டென்று முறைத்தவாறு திரும்பிய வருணை பார்த்து சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடினாள். அங்கு உள்ள அனைவரும் நித்யாவின் இந்த குறும்புத்தனத்தை கவனித்து அங்கே நின்று கொண்டிருந்த வருணை பார்த்து அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். இதில் வருணிற்கு கோபம் தலைக்கேறியது. இதை நினைத்து அந்த நாள் முழுவதும் அவ்வளவு டென்ஷனாக இருந்தான் வருண். டேய், எதுக்குடா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது ஏதோ சின்ன பொண்ணு, விளையாட்டுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம் என்று விஸ்வா கூறியதற்கு, என்ன சின்ன பொண்ணா? டேய், சின்ன பொண்ணு பண்ணுற வேலையாடா இது? அங்கே ரோட்டில் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் ஐ லவ் யூன்னு கத்திட்டு ஓடுறா. எல்லாரும் என்னை பார்த்து அப்படி சிரித்தாங்க. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? இவளை சும்மா விடக்கூடாதுடா. இவளுக்கெல்லாம் வாயால் சொன்னால் புரியாது, சொல்கிற விதத்தில் சொன்னால் புரிஞ்சுப்பா என்று அவ்வளவு கோபத்துடன் கூறிக்கொண்டிருந்தான் வருண். அடுத்த நாள் மாலை வேளையில் நித்யா படிக்கும் கல்லூரி வளாகத்தின் முன்பாக
தனது பைக்கில் அமர்ந்தபடி அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். கல்லூரியை முடித்துவிட்டு தனது தோழிகளுடன் சிரித்து பேசியபடி வெளியே வந்த நித்யா அங்கே நின்று கொண்டிருந்த வருணை பார்த்ததும் அதிர்ந்து போனாள். நித்யாவின் அருகே சென்ற வருண் அவளிடம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வா என்று கூறிவிட்டு நித்யாவை தனது பைக்கில் அழைத்து சென்றான். வருணின் பைக் ஒரு வீட்டின் முன்பு நின்றது. பைக்கை நிறுத்திவிட்டு தன் தலையில் உள்ள ஹெல்மெட்டை கழட்டியவாறு, நித்யா இறங்கு என்று கூறினான் வருண். என்னங்க, நம்ம எங்கே வந்திருக்கோம் என்று நித்யா கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் கூறாமல் தன் பைக்கை விட்டு இறங்கி அந்த வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். வாசலில் நின்றவாறு அந்த வீட்டையே குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்த நித்யாவிடம், ஏய் என்ன அங்கே நிற்கிறா, உள்ளவா என்று கூறினான் வருண். ஆமா, இது யார் வீடுங்க? எல்லாம் தெரிஞ்சவங்க வீடுதான், வா உள்ள என்று கூறியபடி அந்த வீட்டினுள் நுழைந்தான் வருண். குழப்பமாய் அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டவாறு வருணை பின்தொடர்ந்தாள். நித்யா அந்த வீட்டின் உள்ளே நுழைந்ததும் சட்டென்று வீட்டின் கதவை அடைத்து உள்பக்கமாக தாளிட்டான் வருண். வருண், என்ன பண்றீங்க? எதுக்கு இப்போ கதவை லாக் போட்டீங்க என்று சற்று பயத்துடன் கேட்ட நித்யாவிற்கு எந்த ஒரு பதிலும் கூறாமல் அவளை மேலிருந்து கீழ் வரை காமம் கலந்த பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான் வருண். அவன் கண்களில் அவ்வளவு காமம் தென்பட்டது. வருணின் இந்த நடவடிக்கையை கண்டு உடல் வியர்த்து எச்சில் விழுங்கியபடி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருண் தனது சட்டையில் மேலிருந்து 2 பட்டன்களை கழட்டி கொண்டவாறே நித்யாவை நெருங்கினான். நித்யாவின் இதய துடிப்பு அதிகமானது. வருண் மெதுவாக அவளை நோக்கி நடந்து வர அவனை பார்த்தபடியே பின்னோக்கி நடந்து சென்றாள் நித்யா. அப்போது அங்கு பின்பக்கம் உள்ள சுவரில் இடித்து அவள் நின்றுவிட சட்டென்று தனது 2 கைகளை சுவற்றின் மீது வைத்து அவளை லாக் செய்து விட்டான் வருண். இருவர் விடும் சூடான மூச்சுக்காற்று ஒருவர் மீது ஒருவர் படும்படி அவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருந்தனர். வருணின் கண்களோ சற்றும் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவனின் கூர்மையான பார்வையை எதிர்கொள்ள இயலாமல் அவன் பிடியிலிருந்து தப்ப முயன்றாள். அப்போது அவள் கைகளை இறுக்கி பிடித்தவாறு தன் அருகே இழுத்து தன் கைகளால் அவள் இடையை வளைத்து பிடித்தான். அவன் கைகள் அவள் அங்கங்களில் பட்டதும் அவளின் உடல் சிலிர்த்தது. இருந்தாலும் தான் சற்றும் எதிர்பார்க்காத வருணின் இந்த செயலால் அவளுக்கு பயம் அதிகரித்தது. வருண், என்ன பண்றீங்க? ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போகணும். ஏய், இப்போ எதுக்கடி ஓவரா துள்ளுற? இதுக்காக தானே என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருந்த. இங்கே பாரு நித்யா, இந்த வீட்டில் யாரும் இல்லை, நீ நான் மட்டும்தான். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ண போறியா? வா, நீங்கள் நானும் ஹாப்பியாக இருக்கலாம் என்று அவள் இடையை இறுக்கி பிடித்தவாறு இன்னும் அவன் அருகே அவளை இழுக்க சட்டென்று அவன் பிடியிலிருந்து தப்பித்தாள் நித்யா. வருண், என்ன பேசுறீங்க? நான் இதுக்காக தான் உங்க பின்னாடி சுத்துறேனா என்று கண்கலங்கியவாறு கேட்டாள் நித்யா. ஆமாண்டி, இதுக்காக தானே, என் உடம்புக்காக தானே என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. வா, இன்னைக்கு இங்கேயே உன் ஆசையை ஃபுல்லாக நான் நிறைவேற்றிடுறேன். அப்போவாச்சும் என்னை விட்டு தொலைவேல என்று வருண் கோபத்தில் கத்த மனமுடைந்த நித்யா அங்கேயே அழ ஆரம்பித்தாள். வருண், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டிங்களா? என் மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? என்னடி புரிஞ்சுக்கணும்? ஏதோ லவ்னு சுத்துறியே, என் மேலே எதை பார்த்து வந்துச்சு இந்த லவ்? என்னை பார்த்து தானே? அதுக்கு தானே நான் எங்கே போனாலும் என் பின்னாடி சுற்றிக்கிட்டே வர்றேன். எதுக்கடி இப்படி உடம்பு காலையிற என்று வருண் கோபத்தில் வார்த்தையை விட நித்யாவிற்கோ அவள் இதயமே வெடித்தது போல இருந்தது. வருண், என்னை பார்த்தா உடம்பு கலையிறவ மாதிரி தெரியுதா? இந்த லவ் ஒன்றும் உங்கள் அழகை பார்த்தோ இல்லை உடம்பை பார்த்தோ வரல. இந்த லவ் உங்கள் மேலே எப்போ
எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு என்று அழுது கொண்டே கூறிய நித்யாவை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் வருண். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வருண்? ஒரு 7 monthsக்கு முன்னாடி மும்பையில் ஒரு ப்ராஸ்டிடியூஷனில் ஒரு பொண்ணை காப்பாற்றினீங்களே, அந்த பொண்ணு நான் தான் என்று நித்யா கூறியதும் அதிர்ந்து போனான் வருண். நித்யா, நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல என்று சந்தேகத்துடன் கேட்ட வருணிடம், எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவருக்கு பிஸ்னஸில் நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஒரு நாள் வெக்கேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட மும்பை போயிருந்தேன். அது தெரிஞ்சுக்கிட்ட அப்பாவுக்கு வேண்டாத யாரோ ஒருத்தர் என்னை கடத்திட்டாங்க. என் அப்பாவை அசிங்கப்படுத்தி அவரோட நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்னை அந்த இடத்துல அடைச்சி வச்சிட்டாங்க. என்னோட லைஃப் அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்கள பார்த்தேன். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே இருக்கிறவங்க கூட சண்டை போட்டிங்களே. அது மட்டும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ யோசிச்சு என்னை ஒரு பூ மாதிரி அங்கேருந்து அவ்வளோ சேஃபாக அனுப்பி வச்சிங்களே. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், என்னோட இந்த உடம்பு உயிர் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான்னு. அப்போவே உங்கள் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு. நீங்கள் யார், என்ன, உங்கள் பேர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியல. உங்களை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு உங்களை காலேஜில் பார்த்ததும் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இனி உங்களை எப்போவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அதுக்கு தான் உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் உடம்புக்கு ஆசைப்பட்டு உங்கள் பின்னாடி சுற்றலை என்று ஒரு குழந்தை போல அழுது கொண்டிருந்த நித்யாவை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் வருண். அவன் கைகளோ அவளின் கண்ணீரை துடைக்க துடித்தது. ஆனாலும் தனது உணர்ச்சிகளை அடக்கி கொண்டவாறு அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு வேளையில் வருண் தன் நண்பனான விஸ்வாவின் வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து இருவரும் ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தனர். அப்போது விஸ்வா, டேய், எதுக்கு இப்போ இவ்வளோ சேடாக இருக்க? நித்யாவை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? பாவண்டா, அந்த பொண்ணு என் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்காடா. ஆனால் நான் தான் அவளை புரிஞ்சுக்காம நேற்று ஏதோ பேசிட்டேன் மச்சான். அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குடா என்று வருண் கூறினான். வருண், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையா என்று விஸ்வா கேட்டதும், டேய், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நல்ல பொண்ணு. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் குறும்பு பண்ணிட்டு துரு துருன்னு சுற்றிட்டு இருப்பா. நான் எவ்வளோ திட்டி துரத்தி விட்டாலும் பூனைக்குட்டி மாதிரி மறுபடியும் என்கிட்ட வருவா. அந்த மாதிரி பொண்ணை யாருக்கு தாண்டா பிடிக்காது? ஆனால் எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவா. அது தாண்டா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். மற்றபடி நல்ல பொண்ணுடா அவ என்று வருண் நித்யாவை நினைத்து ஃபீல் செய்து பேசிக்கொண்டிருந்தான். டேய், என்ன, அவளை நீயும் லவ் பண்ணுறியா? அதாண்டா எனக்கும் தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு என்று வருண் கூறியதும், அண்ணா, இதில் கன்ஃபியூஸ் ஆக என்ன இருக்கு என்று கேட்டவாறு மாடிப்படி ஏறி கையில் சைடிஷுடன் அங்கு வந்தாள் விஸ்வாவின் மனைவி. அவள் கையில் வைத்திருந்த பிளேட்டை அவள் கணவரிடம் கொடுத்துவிட்டு வருணை பார்த்து, அண்ணா, நீங்கள் பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்கள் வேல்யூ தெரியாமல் ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டா. ஆனால் இந்த பொண்ணு உங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சும் உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி வர்றா. அப்போது அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே எவ்வளோ லவ் இருந்திருக்கும். அவள் உங்கள் லைஃப்பை மாற்ற வந்த ஏஞ்சல். அவளை தொலைச்சிடாதீங்க என்று தன் நண்பனின் மனைவி கூறியதை நினைத்து சிந்திக்க ஆரம்பித்தான் வருண். அடுத்த நாள் காலை வேளையில் நித்யா கல்லூரிக்காக வரும் சாலையின் ஓரம் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் வருண். அப்போது அங்கு நடந்து வந்த நித்யாவும் வருணை பார்த்து, வருண் தனக்காக தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவன் அருகே நடந்து சென்றாள். நித்யா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியும் வருண், சொல்லுங்க. சாரி நித்யா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. ஏதோ உன் மேலே இருந்த கோவத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு.
என்று சாந்தமாக கேட்ட வருணை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நித்யா. ஏய், என்ன அப்படி பார்க்குற? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ காமாக பேசுகிறீங்க என்று புன்னகையுடன் கூறிய நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் வருண். என்னங்க, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? நீங்கள் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க என்று நித்யா கேட்டதற்கு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சமாச்சும் சிரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என்று ஒரு பெருமூச்சு விட்டவாறே கூறினான் வருண். அம்மா, உங்கள் அப்பா ஏதோ பிஸ்னஸ் மேன்னு சொன்னேன். உங்கள் அப்பா யாரு? ஓ, அதுவா, என் அப்பா நித்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் சித்தார்த் என்று அவள் கூறியதும் வருணின் முகத்தில் இருந்த சந்தோஷம் காணாமல் போனது. இந்த கதையுடைய அடுத்த பாகத்தை சீக்கிரமே நம்ம சேனலில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். என்னோட நீ இருந்தால் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.